வீடியோக்குள்ள போகும்போது லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. அதில் குரூப்னு ஒரு அடிச்சிருங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிருங்க. போனே ஹவ் கேன் டு மேக் ஜிம்ப்ளின்னு அடிச்சிருங்க. அடித்தோடனே கேலரிக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோங்க அழுத்திட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே மேலே அந்த ஐக்கானை கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா அது ரெடி ஆயிரும். ஜிம்ப்ளி ஃபோட்டோ வேணால் உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். போனால் ஹவ் டு மேக் ஜிம்ப்ளி ஃபோட்டோ பியூட்டிஃபுல்னு கொடுத்தீங்கன்னா வரும். நான் ஃபோட்டோ கொடுக்காம அது கொடுத்துட்டேன். அதனால என் ஃபோட்டோ வந்து நான் அனுப்பிச்சி விட்டதுனால கீழே வரும். நான் ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் கொடுக்கணும் எப்பயுமே. ஆனால் நான் கொடுக்கவே இல்லை. அடுத்தது ஹவ் டு மேக் ஜிம்ப்ளி ஃபோட்டோ பியூட்டிஃபுல்னு கொடுத்துட்டு உங்கள் கேலரிக்கு போய்ட்டு அதில் ஏதோ செலக்ட் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா அது வரும். வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை தான் தொடணும் ஃபுல்லாக கேலரிக்கு போகிறதுக்கு. திரும்ப ஹவ் டு மேக் நியூ ஜிம்ப்ளி இல்லைங்க, கோஸ்ட் ஜிம்ப்ளி. அதை ப்ளஸ் ஐக்கானை விட்டுட்டு அதில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோ கொடுத்தோடனே அதுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதை தொடுங்க. தொட்டால் இப்படி தான் வரும். அதை மேலே அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு அதை சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ போயிட்டு திரும்ப ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹவ் டு மேக் ரிவைன் இன் மெயின் கொடுத்துட்டிங்கன்னா வரும். பேக்ரவுண்டில் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி ஒன்றுக்குது, செம்மையாக இருக்குதுங்களா? பாருங்கள் பின்னாடி எப்படியோ கத்தி மாதிரி ஒன்றுக்குது. திருப்பினா அதை காப்பி பண்ணிக்கிட்டு அதில் போய் போட்டுருவாங்க. ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ஃபோட்டோவுக்கு போய்க்கோங்க. வேறு ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. அது ரெடி ஆயிருங்க. பார்த்துக்கோங்க எப்படி வருது. கொஞ்சம் நல்லா வரலங்க. இன்னொரு ரெண்டு தாட்டி கொடுத்து பார்க்கணும். நான் ஒரு தாட்டி தான் கொடுத்துட்டேன். டைம்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். திரும்ப அதை கொடுத்துட்டு ரிவைன் பாடின்னு கொடுத்துட்டு திரும்ப நான் வேறு கொடுத்துருங்க ஃபோட்டோவை. அது கொடுத்தீங்கன்னா எப்படியா நீங்களே பாருங்கள். பேக்ரவுண்டில் செம்மையாக மூவ் ஆகி செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எடுத்து பாருங்கள் எப்படி ஒன்றுக்குதுன்னு. நீங்கள் வேணால் திருப்பணும் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். திருப்பணும் அதை காப்பி பண்ணிட்டு போய் கொடுங்க. அதே மாதிரி தான் அதே பாடி கொடுத்துட்டு அதில் எதுவும் டிஃப்ரெண்ட் பண்ணவே வேணாம். அதை காப்பி கொடுத்துருவாடி அப்படி கொடுங்க. சூப்பராக வந்துட்டுக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தங்க மட்டும் எனக்கு இது கொஞ்சம் ராங்காக வந்துடுச்சு. அதனால் அதே கொடுத்துட்டு திருப்பணும் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோவும் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலில் வரும். அதை கொடுத்துட்டிங்களா? அப்புறம் உள்ளே போய் சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பியூட்டிஃபுல் பிளேஸ் நேச்சுரல் கொடுங்க. ஹவ் மேக் பியூட்டிஃபுல் நேச்சுரல் கொடுத்துட்டிங்கன்னா அதே ஒரு நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி தான் கொடுத்தேங்க. ப்ராப்ளம் இல்லை. திருப்பணும் போங்க. திருப்பணும் அதே காப்பி பண்ணிட்டு வந்து பியூட்டிஃபுல் பிளேஸ் வாட்டர் குட் அந்த மாதிரி போட்டுருங்க. போட்டோடனே ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி பை கைஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு கார் ரேஸ் போடுவேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.